ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கான ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்டர் தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்ட்டு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், சரிங்களா? நேராக வந்துட்டு உங்களுடைய பேஜில் ஸ்டடி சைட் போயிருங்க. சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் பயன்படுத்துறது வந்து ரொம்ப சிம்பிள், சரிங்களா? அதாவது இது வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணும். இந்த க்ரீன் கலர் லைன் இருக்கா, இது வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பை சைட் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்பப்போ உங்களுக்கு நல்ல மூமெண்ட்டில் இந்த மாதிரி சிக்னல் உங்களுக்கு ஷோ பண்ணும், சரிங்களா? இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சிக்னல் வருது அப்படின்னா நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதே போல் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா மார்க்கெட் இங்கே இந்த ரெட் லைன் வந்து மேலே வந்துடும், சரிங்களா? இந்த மாதிரி சிக்னல் உங்களுக்கு ரெட் கலரில் ஷோ பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இந்த இண்டிகேட்டரை இப்படி தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஆனால் இதை நல்லா கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா இதில் சின்ன சின்ன விஷயத்தை இன்க்ளூட் பண்ணணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதில் 5 விஷயம் எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதற்கான டைம் ஃப்ரேம். என்ன பண்ணுங்கள், நேரில் வந்துட்டு 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இந்த டைம் ஃப்ரேம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமானது. செட்டிங்ஸ் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா செட்டிங்ஸ். இங்கே வந்து பீரியட் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு 10 கேண்டில் ஆச்சும் மினிமம் நமக்கு தேவை, சரிங்களா? இங்கே 10ன்னு கொடுத்துருங்க, மல்டிப்ளையர் 3ன்னு கொடுத்துருங்க. அப் ட்ரெண்ட் அதாவது மார்க்கெட் மேலே மூவ் ஆகும்போது குழப்பமே இல்லாமல் நம்ம வந்து க்ரீன் கலர் கொடுத்துருவோம், சரிங்களா? நீங்கள் இதில் வந்துட்டு கலரை செலக்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கலர் கன்வீனியன்ட்டோ அதை கொடுத்துருங்க. அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா நான் ரெட் கலர் கொடுத்துட்றேன், சரிங்களா? இங்கே நான் டன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியராக இருக்கா வியூ, சரிங்களா? இப்போது தேர்டு பாயிண்ட்டு, சரிங்களா? செட்டிங்ஸ் முடிச்சிட்டோம். தேர்ட் பாயிண்ட், எப்போ என்ட்ரி எப்போ எக்ஸிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? இப்போது இந்த க்ரீன் கலர் லைன் இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கா, சரிங்களா? ஸ்டாப் லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? இப்போது மார்க்கெட் நல்லா இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இதில் என்ட்ரி கொடுத்துட்டீங்க, மார்க்கெட் இந்த மாதிரி நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? இந்த ரெட் கலர் லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், க்ரீன் கலர்லேருந்து ரெட் கலர் லைன் எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரிய வருது, நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது 5 மினிட்ஸில் அப்படின்னா எக்ஸிட் ஆகிறது நல்லது. இதே இது நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கட்டும். ஸ்டாப் லாஸை பொறுத்த மட்டும் இந்த லைனோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க, சரிங்களா? அப்போது இதில் 4வது விஷயம் என்ன அப்படின்னா சைட்வே மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. இது ஃபெயிலியர் நிறையா கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ 5வது இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இனிமேல் ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த இண்டிகேட்டர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி, சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள். டே டைம் ஃப்ரேம்லேயே ட்ராப் பண்ணுங்கள், சரிங்களா? சிம்பிள், ரொம்ப கடினமாக பண்ண வேண்டாம். சிம்பிளாக இது என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? மார்க்கெட் என்ன ட்ரெண்ட் அப்படின்னு இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் இங்கே மூவ் பண்ணிட்டோம், சரிங்களா? அதாவது இது கலர்டு கோடட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும், சரிங்களா? அதனால தான் இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிடும். இப்போது எனக்கு இன்றைக்கி என்னவா தெரியுது, இந்த எல்டிஎம் ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட், சரிங்களா? இந்த 5வது பாயிண்டில் ட்ரெண்ட் லைன் இல்லாமல் நீங்கள் ட்ராப் பண்ணீங்க, உங்களுக்கு எதுவுமே அப்படியே நீங்கள் மார்க்கெட் என்ன சொல்லுதோ அந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அப்படியே சிக்னலை நீங்கள் பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் தான் இதற்குரியது, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், சூப்பர் ட்ரெண்டை ஆட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன தெரியுது, ட்ரெண்ட் வந்துட்டு அப் ட்ரெண்ட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைன் கீழேயே இருக்கா, சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். இப்படி போகுது. இங்கேருந்து பாருங்கள், எனக்கு ரெட் கலர் லைன் இங்கேருந்தே ரெட் கலர் லைன் தெரிய வந்துச்சா, இங்கேருந்து மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொலாப்ஸ் அடைஞ்சு க்ரீனாகவே இருந்துச்சு. ரெட் கலர் லைன் விழுந்தோடனே நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல இருந்து ட்ரெண்டை இதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக சொல்லிடுவோம், நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம், சரிங்களா? ஒன்று. இப்போது இங்கே இருந்து இது என்னவா இருக்குன்னா சைடு வேயாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, இந்த இடம் என்ன அப்படின்னா சைட்வே. இதில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, சரிங்களா?
ஏன் அப்படின்னா உல்டாவாக உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா சிக்னல் கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அப் ட்ரெண்டு காட்டும். நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, மார்க்கெட் கீழே இறக்கிரும். சரிங்களா? லாஸ் வரும். அதனால் இந்த ஃபேக் சிக்னல் இந்த மாதிரி டவுன், அதாவது ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய மார்க்கெட், சைட்வே மார்க்கெட்டில் இது ஒர்க் ஆகாது. அப்போது இதை யூஸ் பண்ணுறது சிம்பிள் தான். மார்க்கெட் ஒன்ஸ் இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா க்ரீன் கலர் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துட்டு இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் இண்டிகேட்டர் தெரிஞ்சால் கூட சேர்த்து நீங்கள் பயன்படுத்துங்க. சரிங்களா? இப்போது இப்படி ட்ராவல் ஆகிற இடத்துல இந்த ரெட் கலர் லைன் வந்துச்சு, இந்த இடத்துல சிக்னல் கொடுத்தா நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாமா? என்ட்ரி கொடுக்கக்கூடாது. சரிங்களா? மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் எப்போதுமே ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்ம செக் பண்ணோம்ல, ப்ரீவியஸாக நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோம்ல, அதில் என்னவா இருக்குது? இது அப் ட்ரெண்ட் தான். அப்போ நீங்கள் இதில் மேஜராக என்ன பண்ணணும்? பைக்கு தான் ட்ரை பண்ணணும். சரிங்களா? ரிஸ்க்கை நீங்கள் எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ, பிகினராக ஒரு 3 months பிலோவாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த லிவரேஜ் எல்லாம் பயன்படுத்த மினிமம் ஒரு 10,000 கேபிட்டலை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் 2 ஷேர் 3 ஷேர் வாங்கினாலும் இனிஷியல் டைமில் நல்ல விஷயம் தான், கற்றுக்கிறதுக்கான இடம் தான் இது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 months. அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்கை வாங்கி ஹோல்டும் பண்ணிடலாம் இன்ட்ராடே பண்ணிங்க அப்படின்னா. ஏன்னா நம்ம லிவரேஜ் பயன்படுத்தலை, இன்ட்ராடே பார்க்குறோம். அன்றைக்கி இன்ட்ராடேயில் ஏன்னா நம்ம எந்த அமௌண்ட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. சரிங்களா? லிவரேஜ் அமௌண்ட். அப்போது என்ன பண்ணுறோம்? ஃபுல் அமௌண்ட்டுக்கு தான் வாங்குகிறோம். சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணி மறுநாள் எடுத்துகிட்டு போகலாம். மறுநாள் கேப் அப் தான். நான் ஆல்ரெடி இப்போ ப்ரீவியஸாக ஒரு வீடியோ இப்போ உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்டு. சரிங்களா? மறுநாள் உங்களுக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சு, தொடர்ந்து நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணாலே தெரிஞ்சிடும். சரிங்களா? அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஹோல்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதை கேரி ஃபார்வர்ட், நம்ம அடுத்தடுத்த நாளுக்கு அதை எடுத்துகிட்டு போகலாம். ஏன் அப்படின்னா இதனுடைய ஆணி வேறு என்ன? அப் ட்ரெண்ட். அப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில், சரிங்களா, இதில் ஒரு ட்ரெண்ட் கட் இருக்கும். சரிங்களா? இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்ட் தான். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டும் நமக்கு இந்த ஸ்டாக்கும் அப் ட்ரெண்ட் தான். அப்போது இந்த இண்டிகேட்டரை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு டைரக்ஷனுக்கு கரெக்டாக பயன்படுத்துங்க. உல்ட்டா புல்ட்டா ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் அப்சைட் போகுது அப்படின்னா பைக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி சிக்னல் கொடுக்கும்போது என்ட்ரி கொடுத்துட்டு இனிஷியல் டைமில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 3 to 5 minutes எக்ஸிட் ஆயிருங்க. கொஞ்சம் 3 months அப்புறம் அனுபவம் ஆயிடுச்சு அப்படின்னா 15 minutes வரைக்கும் ட்ரேடில் நீங்கள் வெயிட் பண்ணலாம். டார்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? இப்போது டார்கெட்டை பொறுத்த மட்டும் இந்த இண்டிகேட்டரில் நான் சொன்ன மாதிரி தான். சரிங்களா? நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் க்ரீனாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் டார்கெட் அப்படிங்கிற ஒன்று இனிஷியேட் பண்ண வேண்டாம். எக்ஸிட்க்கு மட்டும் இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தலாம். இந்த ரெட் கலர் லைன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஆகுது, நீங்கள் எக்ஸிட் ஆகிறது நல்லது. சரிங்களா? இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ டார்கெட்டை பொறுத்த மட்டும் உங்களுடைய விஷ் தான், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான். இதில் பர்டிகுலராக நீங்கள் இந்த இடம் அப்படின்னு நம்ம மார்க் பண்ண முடியாது. லைன் இந்த ரெட் கலர் லைன் வருது அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிறது நல்லது. சரிங்களா? எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.